தியாகராஜன் தம்பி வாங்க வாங்க, வணக்கம். நம்ம சுயம்பு தம்பி ஏதோ எழுதியிருக்காங்க, படிச்சுட்டு வந்துடுறேன். உலகில் நம்ம சுயம்பு தம்பி திருக்குறங்குடியிலேருந்து நம்ம லைவ் சப்போர்ட் பண்ணுறாங்க. திருநெல்வேலி மாவட்டம். உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, அன்பு மட்டும் நிலையானது. அன்பும் இனிய இரவு வணக்கம். லைக் போட்டாச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. சுயம்பு தம்பி ஒரு அருமையான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, சூப்பர். ஆல் ஹாப்பி அப்படிங்கிறாங்க, சூப்பர். நம்ம தியாகராஜன் தம்பி அம்மா வணக்கம் சொல்கிறாங்க. அனைவரும் நலம் அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் எல்லாரும் நலமான்னு கேட்டேன், அதுக்கு அனைவரும் நலம்னு சொல்கிறாங்க. 3வது லைக் போட்டாச்சுன்னு நம்ம தியாகராஜன் தம்பி சொல்கிறாங்க. லைக் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப டிஎம் தம்பி லைக் போட்டாச்சுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க தம்பி. பாசித் வணக்கம் அம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா மகனே வாங்க மகனே, நல்லா இருக்கீங்களா? தியாகராஜன் தம்பி சாப்பிட்டாச்சா? சூப்பர். பாசித் தம்பி நம்ம லைவுக்கு டிஎம் தம்பி புதுசாக நம்ம லைவ் நம்மளுடைய குடும்பத்துக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேசுங்க அவங்கள்ட்ட. அம்மா இனிமேல் தான் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் அவர்கள். நான் அதிகமாக டீ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் சொல்கிறாங்க. நான் அதிகமாக டீ தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க போலீஸ்கார அக்கா வாங்க அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் பாசித்து. பாசித்து இந்த மேலே ஒரு ஐடி இருக்கு பாருங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்குங்க. சுப்பிரமணியன் தம்பியா? அதுதான் டிஎம் தம்பி. நீங்கள் பணி பார்க்கிறீர்களா? நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு தையல் கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. சுப்பிரமணியன் தம்பி, நீங்கள் எங்கேருந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நம்ம லைவுக்கு வந்ததற்கு. இப்போ நம்ம பாசித் தம்பி மதுரை வேலூர்லேருந்து வராங்க. நம்ம லைவுக்கு வர்றவங்க எல்லாருமே நம்மளோட குடும்ப உறவுகள் தான். நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனல் குடும்ப உறவுகள் தான் நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் தியாகராஜன் அண்ணா, வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணா வாங்க, வணக்கம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாசித் தம்பி. தையல் வேலையோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, தையல் வேலை, ஜவுளி வியாபாரம். ஆரம்பத்துலலாம் நம்ம மணப்பெண்ணுக்கு திருமண அலங்கார செட்டுகள்லாம் வாடகைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் பியூட்டிஷியனோட சேர்த்து வாங்கிக்கிறாங்களா, அதனால யாராவது ஒரு சிலர் வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க, அவங்களா மேக்கப் போட்டுக்கிறேன்ட்டு கேட்கும்போது நம்ம செட்டை நான் கொடுப்பேன். வாங்க சுதாக்கா, சைலண்டாக வாட்ச் பண்ணுனது போதும், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை மகன் சொல்கிறாங்க. சுப்பிரமணிய தம்பி வந்து நல்லது அப்படிங்கிறாங்க. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் தம்பி, பெண்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கட்டாயம் தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து கைத்தொழில்ங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு எல்லாமே நம்ம ஒருவருடைய வருமானத்தை வச்சு நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எனக்கு இருந்துச்சு, மற்றவங்களுக்கு எப்படியோ அது தெரில. அதனால் நம்ம பிள்ளைங்க வந்து ஒன்று வேணும், ஒரு பென்சில் வேணும், பேனா வேணும், வேறு ஏதாவது வேணும்னு கேட்கும்போது சும்மா இருப்பாப்பா, நம்ம அப்பா வரட்டும் வந்தோட வாங்கி தரேன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா படிப்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கலாம். ஒரு கெஸ்ட்டே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒன்று வாங்கணும், ஒரு பால் பாக்கெட் வாங்கணும், ஏதாவது அவங்களுக்கு நம்ம செய்யணும்னா நம்ம கையில் வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்காம அவங்களுக்கு திருப்தியாக ஒரு விருந்து கொடுக்கணுன்னா கூட நம்ம திருப்தியாக கொடுத்து அனுப்பலாம். அதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் பெண்களுக்கு